வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Illustrator யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸா டிசைன் எப்படி டிரா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல போட்டிருக்க Illustrator பிகினர் கிளாஸஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த டிசைன் நீங்களும் என் கூட இப்ப என்ஜாய் பண்ணி டிரா பண்ணலாம். ஸோ நீங்க Illustratorல பிகினரா இருந்தீங்கன்னா அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டியூட்டோரியல்ஸ்லாம் வாங்க. ஸோ தட் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் A4 சூஸ் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கலாம். தென் கிரியேட் கொடுத்துக்கிறேன். நம்ம ஒரு போஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெர்டிகலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். பீஸா சர்க்கிள் டிசைன் தான். ஸோ நம்ம ஸ்கொயராக கூட நம்ம கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக கிரியேட் பண்ணிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். அதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த பீஸாவோட ரேடியஸ் வந்து சுற்றி கரெக்டாக இருக்கும். ஸோ M கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபில் மட்டும் சம் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் பார்த்தீங்கன்னா வித் அப்படின்றதுல கிளிக் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு ஹாஃப் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல Ctrl+R போட்டு ரூலரை ட்ராக் பண்ணி கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கார்னரில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வெர்டிகலாக ரொட்டேட் ஆகும். ஸோ இதை டாப்பில் வச்சுட்டு இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக கீழே வரைக்கும் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் டிவைடட் பை 2 கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து வெர்டிகலாக இருக்குது. ஸோ தட் ஹைட்டில் டிவைடட் பை 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். அண்ட் இதை டாப்பில் வச்சுட்டு ரூலரை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சென்டர் பாயிண்ட் நம்ம இந்த டாக்குமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூலர் கொஞ்சம் நேரத்துக்கு லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+2 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் இப்போ ரூலர் லாக் ஆயிரும், மூவ் பண்ண முடியாது. தென் இப்போ L கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் சென்டரில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஈவனாக நமக்கு ட்ரா பண்ணலாம். இந்த பீஸா டிசைன் வந்து ஆல்ரெடி நான் கூகுள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஸ்வாச்சஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஸ்வாச்சஸ் தான் இது. இந்த ஸ்வாச்சஸ் லைப்ரரியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு என்ன கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ தென் ஐ கிளிக் பண்ணி இந்த கலரை பிக் பண்ணிக்கிறேன். இது வந்து அவுட்ரு சர்க்கிள். தென் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் இன் பிளேஸ் இதே இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் கொடுக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். பீஸா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த சென்டரில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஓவரால் அவுட்ரு சர்க்கிளுக்கும் வெளியில் வர வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு சம் கலர் கொடுத்துக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் மட்டும் தான் எனக்கு வரும். இந்த லைன் டூப்ளிகேட் வரணும். அதனால் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் டூப்ளிகேட் வருது. ஸோ இந்த பீஸாவோட ஸ்லைஸ் எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் இப்போ Ctrl+A கொடுத்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ எனக்கு ஸ்ட்ரோக் வேணாம். கலர் வந்து சம் கலர் இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ பீஸாவை நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோம். அண்ட் இது ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சைடில் தெரியுற இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா பிளாக் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த ரூலர் தேவையில்லை. ஸோ தட் வியூவில் போயிட்டு கைட்ஸில் ஹைட் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரூலர் வந்து ஹைட் ஆயிரும். அண்ட் இதுக்கும் கலர் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு ஐ பிக் பண்ணி இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்சைடில் இந்த எல்லோ இருக்கணும். அவுட் சைடில் கொஞ்சம் டார்க் எல்லோ இருக்கணும். அண்ட் இந்த பீஸா டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அது வந்து ஒரு கார்ட்டூனிக் தீமில் இருக்கும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்ட்ரோக் வேணும். செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து டார்க்கான கலராக கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக Illustrator ஸ்வாச்சஸில் இருக்க ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஆர் ஒரு 4 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். அண்ட் மேக் ஷோர் இந்த ஸ்ட்ரோக்கோட ஷோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரோக் வந்து டிஃபால்ட்டாக இன்சைடு சென்டரில் தான் அலைன் ஆகிருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சென்டரில் அலைன் ஆகிருக்கும். இதை மேக் ஷோர் அவுட் சைடில் மாற்றிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து பீஸாவில் இன்சைடில் இருக்க எலமெண்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து 1 பாயிண்ட் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 4 இருக்குது அப்படின்னா 3 கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இதோட ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ இந்த ரூலை மறந்துடாதீங்க. ஸ்ட்ரோக்கில் வந்து அவுட் சைடு தான் இருக்கணும். டிஃபால்ட்டாக வந்து சென்டரில் இருக்கும். இந்த அவுட் சைடில் வச்சுட்டு ஸோ இதோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு
இங்கே உள்ளார வச்சுக்கலாம். அண்ட் இதே டூப்ளிகேட் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணுங்கள் ஆர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் வச்சுக்கோங்க. ஹாஃப் வெளில போகிற மாதிரி வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பின்னாடி இருக்க ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இங்கே கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே பாதி மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் இங்கேயும் வந்து பண்ணிக்கலாம். இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பின்னாடி இருக்க ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மஷ்ரூம் ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூமோட கலர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரோக் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம சேர்த்து வச்சு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இந்த எலிப்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஏ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு சைடில் மட்டும் இது எலிப்ஸில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு மஷ்ரூம் ஷேப் வந்துருச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு இதை மேலே ஏற்றிட்டு இதை நம்ம மேலே இருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர் எட்ஜஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஏ டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளார இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததை செலக்ட் பண்ணிட்டு இதை உள்ளார ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி தென் இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பை நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி மேலே இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அண்ட் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் F7 கொடுத்து அலைன் பேனல் எடுத்துக்கிறேன். இப்போ தான் பாத் ஃபைண்டர் பேனல் சைடில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கம்பைன் ஷேப் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஷேப்பாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட் வந்து டிஃபால்ட்டாக நம்ம 3 தான் கொடுக்குறோம் உள்ளார இருக்க எலமெண்ட்ஸ்க்கு. ஸோ 1 2 3 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் சைஸை ரெடியூஸ் பண்ணி தான் உள்ளார வைக்க போகிறோம். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 கார்னருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டுற மாதிரி வந்துச்சுன்னா ஏ கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கார்னர் ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிருங்க. அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மஷ்ரூமை வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ ஸோ டூப்ளிகேட் பண்ணி அங்கங்கே வச்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஸோ ஒரே ஷேப்பில் வைக்காமல் டூப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 4-5 வைங்க உள்ளாரையே. அண்ட் அதே மாதிரி இங்கே டூப்ளிகேட் பண்ணி இந்த ஸ்லைஸ்க்கும் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2 எலமெண்ட்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஃபைனலாக ஒரு எலமெண்ட் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பல்ஜாக இருக்கணும். அண்ட் இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஹேண்டில் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக கொண்டு வர பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெஜிடபிள் பீசஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் இன்சைடில் கொடுக்குற கலர் வந்து க்ரீன் கலர். இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கலர் தான். இந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் இன்சைடில். அவுட் சைடில் கொடுத்துட்டோமா. இப்போ இதை வந்து நம்ம உள்ளார ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எங்கெங்கே வேணுமோ இது வந்து இந்த மஷ்ரூமை விட சின்னதாக இருக்கணும். சர்க்கிளை விட சின்னதாக மஷ்ரூம் இருந்துச்சு. மஷ்ரூமை விட சின்னதாக இது இருக்கணும். ஸோ இதை உங்களுக்கு எந்தெந்த ரொட்டேஷனில் வேணுமோ அதை நீங்கள் அதே மாதிரி சைஸும் நீங்கள் ஓவராக ரெடியூஸ் பண்ணாமல் ஓரளவு பார்க்குறது கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த பீஸுக்கும் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம 2 பீஸ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பீஸாக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே போட்டோம். பட் உள்ளார சின்ன சின்ன அந்த சர்க்கிள்ஸ் போடணும். ஸோ தட் நமக்கு அந்த ஆயில் அந்த மாதிரி ஒரு சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி. ஸோ எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். தென் இப்போ இது மேலே ட்ரா பண்ணுற பாருங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணி ஸ்ட்ரோக்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்லாம் இதுக்கு தேவையில்லை. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா அதே ப்ரௌன் கலரை கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரௌன் கலரே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ப்ரௌனோட ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்பியரன்ஸ் பேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ் பேனல் உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 28 கொடுத்துக்கிறேன். தென் இதே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் இன்னும் டூப்ளிகேட் பண்ணி சைஸை மீடியமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீசஸாக வச்சுக்கோங்க. தென் கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ எங்கெங்கே வேணுமோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணி மட்டும் வைங்க போதும். அப்படி ஒரு சில இதில் உங்களுக்கு ஒன்று வேணாம் அப்படின்னா ஸோ ஒன்றை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த மீடியம் சைஸ் வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். டபுள் கிளிக் பண்ணால் ஐசோலேஷன் மோடு போகும். அதில் நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வச்சிட்டோம். இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு இதில் வேணால் அந்த சின்னதை டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஓவரால் டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் அது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ தான் நான் சொன்ன அந்த அவுட் சைட் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ மேக் ஷூர் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே அவுட் சைட் ஸ்ட்ரோக்கில தான் இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்சைடில் தான் இருக்குது. நம்ம இந்த எலமெண்ட்டுக்குலாம் அவுட் சைடே கொடுக்கல. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அவுட் சைட் ஸ்ட்ரோக் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்க இந்த பீஸாவுக்கு வந்து நம்ம ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் இன் பிளேஸ். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஷேடோஸ் கொடுக்கும்போது இந்த ப்ரௌனை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் கொடுக்கும்போது இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அண்ட் இதை Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டேன். இப்போ Shift Alt ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சுற்றி இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதோட அப்பியரன்ஸ் பேனலில் போயிட்டு இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஷேடோஸ் கொடுத்த மாதிரியே இருக்குது. அண்ட் ஓவராலாக பீஸோ ஷேடோ கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் பீஸாவோட அவுட்டர் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிளர்ரை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 0.5 மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ் ஆஃப்செட் 1, ஒய் ஆஃப்செட் 1, ஒப்பாசிட்டி வந்து 40 கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். உள்ளார இருக்க எலமெண்ட்ஸ்க்கு ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆயில் ஆர் இன்கிரீடியன்ஸ் எஃபெக்ட் ட்ராப் பண்ணோம்ல, ஸோ இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளார வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் ரொட்டேட் பண்ணி நீங்கள் 1, 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெருசாக எடுத்து விட்டுறேன். மீதி 2 மட்டும் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிசைனில் அப்படி தான் இருந்துச்சு, அதனால் நானும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த இதுக்கு ஹைலைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு காப்பி எடுத்துட்டோம். இதே தான் ஒரு காப்பி எடுத்துருக்கோம். இதோட ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு கலர் மட்டும் சம் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணோம்ல, இது இன்னும் டூப்ளிகேட் எடுக்கணும். Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ப்ளூ கலர் இருக்கும் நம்மகிட்ட. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ப்ளூ கலரை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே லைட்டாக இறக்கிடுறேன். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 ப்ளூ கலர் இருக்குமே, இந்த இடம் தான் ஹைலைட்ஸாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மீதி இருக்க எல்லா பார்ட்டையுமே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் அவுட் சைடில் கொடுக்க சொன்னேன்ட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்ட்ரோக்கை வந்து இன்சைடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோஸ் வந்து இந்த ஸ்ட்ரோக் மேலே இருக்கும். ஸோ நம்மளால் ஸ்ட்ரோக்கை தனியாக பிரிக்க முடியாது. ஸ்ட்ரோக்கை அட்ஜஸ்ட் பண்ணி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலர் பிக் பண்ணி இதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பியரன்ஸ் பேனல் போயிட்டு ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எந்தெந்த ஷேப்புக்கு நமக்கு தேவையோ அங்கெல்லாம் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் தேவையான இடத்துக்கு இந்த பார்ட்டில் மட்டும் ஹைலைட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து டாப்பில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ ஷேடோஸ் எங்கே கொடுக்கணும்? ஆப்வியஸாக பாட்டமில் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி Ctrl+C Ctrl+F கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஷேடோஸ் என்ன கலர் சொல்லியிருக்கேன்? ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம மேலேருந்து கீழே இருக்கக்கூடாது, கீழேருந்து மேலே தள்ளணும். இந்த மாதிரி லைட்டாக தள்ளிட்டு இப்போ பின்னாடி இருக்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதை கரெக்டாக அலைன் பண்ணி தள்ளிக்கலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு தேவையில்லாத எல்லா பார்ட்டையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நமக்கு ஷேடோஸ் வரப்போகுது. ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி எங்கெங்கே ஷேடோஸ் கொடுக்கணுமோ மஷ்ரூம்க்கு ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஹைலைட் ஷேடோஸ் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு. அண்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் Ctrl+C Ctrl+F கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு இதை அகைன் Ctrl+C Ctrl+F கொடுத்துட்டு ஸோ இப்போ ஹைலைட்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதை பிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.